ஹாய் கைஸ், வெல்கம் டு HK Slip. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அதோட சர்வீஸ் காஸ்ட் அந்த என்னென்ன ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எதுக்கட அந்த வீடியோ எல்லாருமே தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 6 months பேக் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வண்டி 6 months நின்றுக்கிட்டே தான் இருந்தது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாமல். இப்போ தான் ரீசெண்டாக வண்டியை போர்ட் பண்ணி நாமக்கலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். 1 yearல அட்லீஸ்ட் 2 times சர்வீஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நம்மளோட வாரண்ட்டி எக்ஸ்பயர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எதுக்கு வம்பு அப்படின்ட்டு சர்வீஸ் கொடுத்துருந்தேன். இப்போ அதோட சர்வீஸ் காஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம வண்டியை திருப்பி சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நாமக்கல் அண்ணாமலை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் என்னோட பைக் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். எப்பயுமே இங்கே தான் சர்வீஸ் கொடுப்பேன் நாமக்கல்லில். ஸோ இதுக்கு ஸ்டாப்பிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்எம்ஆர் தேட்டரில் இறங்கி ஒரு 5 minutes வாக் நடக்கணும். போகிற வழியில் புதுசாக பார்பிக்யூன்னு KFC ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 to 10 times பார்பிக்யூனில் சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் KFC இந்த சென்னையில் வர டேஸ்ட் எனக்கு இங்கே வரல. ஸோ அதனால் ஒரு டைம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துருக்கலாம், என்னோட டேஸ்ட் அங்கே பிடிக்கல. ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் நெருங்க எல்லா புது பைக்கு அப்படி வரிசையாக நின்றுருந்தது. லைக் இன்டர்செப்டாராக இருக்கட்டும், இல்லை புதுசாக ரீபானாக இருக்கட்டும், அப்புறம் இது ஹிமாலயன் புதுசு எல்லாமே நின்று இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டெல்த் பிளாக் 350 நின்று இருந்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் பிளாக்ல ஒரு டிராகன் மாதிரி இருந்தது. சரி, நான் அப்படியே மெதுவாக நடந்து பின்னாடி சர்வீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். முன்னாடி போனோன்னே என் பைக்கை ஃப்ரண்ட்லேயே நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஸோ போனோன்னே வண்டியை பார்த்து நல்லா பலன்னு இருந்தது. நல்லா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பாலிஷ்லாம் போட்டு நீட்டாக வச்சிருந்தாங்க. ஸோ நான் வண்டி விடும்போது நிறைய டைட்டாக இருந்தது. ஆக்சிலேட்டர்லாம் முறுக்கிறதுக்கு பிரேக்லாம் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்புறம் அந்த லைட்டை கழட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் வெளியே மாட்டின பொருள் எதுவுமே நாங்கள் உள்ளே கழட்ட மாட்டோம், அதனால் நீங்கள் வெளியவே கொடுத்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ வண்டி ஒரு லுக்கை விட்டுட்டு நான் உள்ள வண்டி எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்காக உள்ளே போனேன். ஸோ கைஸ், நாமக்கல் ராயல் என்ஃபீல்டில் BR 650 நிற்கிது. அந்த சைடில் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ரேஸ் ட்ராக் வண்டி மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த சேசஸ்லாம் பாருங்கள், க்ரீன் கலர் சேசஸ் போட்டு வண்டியே ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக இருக்குது. அது டயர்ஸ்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்லேயோ இல்லை 650 பார்க்குற மாதிரி டயரில் ரொம்ப பெருசாக இருக்குது டயர். ஆக்சுவலி எவ்வளோ பெரிய டயர் பாருங்கள். பார்த்தோன்னே பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஒரு டக்குன்னு பார்த்தோன்னே ஃபீல் வந்ததே கிடையாது. மற்ற பைக்கு மீட்டியருக்கு அப்புறம் எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே இது நம்ம இருந்தப்போ வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தாட் வந்தது. ஒரு ரக்குட் அண்ட் லுக்கு இதில் போனாலே செம்ம கெத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. அங்கே நிற்கிது 650 நிற்கிது. ஸோ இங்கே ஜஸ்ட் கவர் வாங்கலாம் வண்டிக்கு. ஏன்னா வண்டி வெளியே நிற்கிது, கவர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஃப்ரண்ட் லுக்கிலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு 650 மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்டர்செப்டார் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் சைட் லுக் செம்மையாக இருக்குது. ஏன் இங்கே உள்ளே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கு கவர் வாங்க வந்திருக்கேன். ஸோ பைக் கவர் வெளியவே நிற்கும் வண்டி. ஸோ இந்த மாதிரி சென்னை போனால் பைக் கவர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறனால பைக் கவர் வாங்க வந்திருக்கேன். ஜஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டோட மிஷினில் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க, மெர்ச்சன்டைஸ்லாம் வச்சுருக்காங்க. வேறு பைக்ஸ், ஸ்மால் சைஸ் பைக்ஸ் எல்லாமே. ஆக்சுவலி இதே எல்லோ கலர் எங்கிட்ட இருக்குது ஒன்று. பேக்ஸ், இந்த ஹெல்மெட் மேலே லெதர் ஹேண்ட்மேட் ஹெல்மெட் நினைக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கு. இருங்க, உங்களுக்கு கன்சோல் காமிக்கிறேன். ஸோ இதில் சைடு ஸ்டாண்ட் காமிக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன், RPM 1000. கிட்டத்தட்ட காரில் இருக்க எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பின்னாடி ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. நம்மளதெல்லாம் மீட்டரில் ஹாலோஜன் இருக்கும், அதில் ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பார்த்திங்கன்னா இது மட்டும் தனியாக, அந்த பின்னாடி ரெட் லைட் மட்டும் தனியாக ஒரு ஃபீல் ஆகும். என்னென்ன சேஞ்சஸ் பாருங்கள். ஆயில் சேஞ்சு, வாட்டர் வாஷு, ஏர் ஃபில்டர் செக்கு, போத் பிரேக் செக்கப். ஓகே, 2276 வந்திருக்கு. ஸோ
கிளென்சர் 1 லிட்ரு, செயின் லூப் 150 ml, செயின் கிளீனரு, லிக்யூட் செமி சிந்தட்டிக், பிரேக் பேக் கிட்டு, சர்வீஸ் கிட்டு, லென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்துட்டு மீட்டியாருக்கு வந்து அடிக்கடி சைட் இண்டிகேட்டரோட முன்னாடி இருக்க பாக்ஸ் மட்டும் போகும். அது ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்ததுனால அதுக்குன்னு தனியாக வந்து இவங்க அந்த பின்னாடி இருக்கிற அந்த சின்ன லேம்புக்கு வந்து மேலே பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தனியாக விற்கிறாங்க. ஸோ நான் இது தெரியாமல் 2 டைம்ஸ் வந்துட்டு நான் 400 ருபீஸுக்கு மொத்த லேம்பே மாற்றினேன். ஸோ இனிமேல் அது தேவையில்லை, 30 ருபீஸ் மட்டும் மாற்றிக்கலாம். 2300 அப்புறம் ஷெட்யூல்டு பெய்டு 30 மந்த் 25K கிலோமீட்டர். இது வந்து சர்வீஸு, கன்சியூமர் சார்ஜு, வாஷிங் த வெஹிக்கல் மொத்தமாக சேர்த்து 2225. டோட்டல் அமௌண்ட் டேக்ஸ் 365. நீங்கள் டேக்ஸை மட்டும் கழிச்சிட்டு 2275 போட போயிருக்காங்க. 276. ஸோ பே பண்ணுறதுலாம்